Hey everyone, welcome to W2t தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸை பார்க்குறோம். 25,196 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் 25,200 கால் போட்டு வந்து எடுக்க போகிறோம். அவனோட லெவல் என்ன அப்படின்னா 138.9 அப்படின்றது அவனோட லெவல், ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு லைனை வந்து போட போகிறோம். ஸோ இந்த ரெண்டு லைனை வச்சு நீங்கள் வந்து சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா அது புட் ஆப்ஷனுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 பாயிண்ட்ஸ் வந்து பிலோவில் ஓப்பன் ஆகிருக்கான் ஓப்பனிங், ஓகேங்களா? ஸோ இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். ஸோ அபோவில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹1 அப்படின்றது ஹையரில் வந்து ஓப்பன் ஆகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக 25,200 புட்டுக்கு தான் வாய்ப்பு, நாட் ஃபார் கால். ஸோ அப்படின்னு வந்து கிளியராக நீங்கள் வந்து சொல்ல முடியும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த ப்ரீமியத்தில் இங்கே என்ட்ரி போடுறோம் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக இவனோட டிபி அப்படின்றது இந்த லெவலில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக எக்ஸிட் வந்து அடிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து நமக்கு இதுதான் ஒரு ப்ராப்பரான ஆஸ் பர் 25,200 ஒரு ப்ராப்பரான பை என்ட்ரி. ஸோ இது முடிஞ்சிருச்சு, புட் ஆப்ஷன் பை. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து 2500 25,300 எடுப்போம். ஸோ அந்த ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் பார் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் இவனோட ப்ளூ லைன் வந்து க்ளோஷர் கொடுக்குறான் பிலோவில். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் த ப்ளூ லைன் கரெக்டாக க்ரீன் லைன் வந்து ஃபஸ்ட்டு பாரே பஞ்ச் அடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா டெஃபினட்டாக இவனுக்கு தான் வாய்ப்பு. ஸோ அப் டு இந்த க்ரீன் லைன் வரைக்கும் நம்ம வந்து டிபி பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த எல்லோ லைனில் எக்ஸிட் அடித்தாலும் ஸோ தட் இஸ் அ குட் ஆர் ரிஸ்க் ரிவார்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து வருது. ஸோ ஈவன் வந்து நம்ம ஒரு 15 பாயிண்ட் வந்து செலவுப்போம், ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ கரெக்டாக போய்ட்டு அவனோட க்ரீன் லைன் வந்து அடிக்கிறான். ஸோ இவனோட க்ரீன் லைன் அடிக்கும்போது சேம் டைமில் 25,200 ஆல்சோ ஹிட்டிங் தட் டிபி, ஓகேங்களா? ஸோ 2500 பேஸிஸில் நம்ம 25,150 பேஸிஸில் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஹை கன்ஃபர்மேஷன் என்ட்ரி அந்த டைமில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து 3 செட்டப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் 2 செட்டப் வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த செட்டப் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கே வந்து இப்போது ஹை எண்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் தட் செட்டப் 25,150 என்ட்ரி. ஸோ எக்ஸாக்டாக தேர்ட் பாரில் ஸோ நமக்கு 25,200 ஆல்சோ தேர்ட் பார் என்ட்ரி, 25,300 ஆல்சோ தேர்ட் பார் வந்து என்ட்ரி, 25,150 ஆல்சோ தேர்ட் பாரில் என்ட்ரி, ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இங்கேருந்து 33 பாயிண்ட் ஆஸ் அ செல்லருக்கு ப்ராஃபிட், தட் சேம் டைம் ஆஸ் அ பையருக்கு பர்ஃபெக்டாக எக்ஸாக்ட் என்ட்ரி வந்து இது. ஸோ எக்ஸிட் அப்படின்றது இது, ஓகேங்களா? ஸோ 66 பாயிண்ட்ஸ், ஈவன் நீங்கள் 20 பாயிண்ட்ஸே நீங்கள் எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னாலும் நமக்கு கிடைக்கிற ரிஸ்க் ரிவார்டு அப்படின்றது ஸோ டெஃபினட்டாக ஒரு 1:3 அப்படின்றது ஒரு குட் ரிஸ்க் ரிவார்ட் இன் ஆப்ஷன் ப்ரீமியம், ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ப்ரீமியம் ஏன் வந்து இங்கே நிற்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் எக்ஸிட் அடிக்கணும் அப்படின்றதும் 25,150 பேஸிஸில் நம்மளோட அட்வான்ஸ் அனாலிசிஸில் என்ட்ரி எக்ஸிட் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுலேயும் வந்து என்ட்ரி கிடைச்சாச்சு. ஸோ இதுலேயும் என்ட்ரி கிடைச்சாச்சு. அட் தி சேம் டைம் 25,200 புட்லேயும் கால்லையும் வந்து என்ட்ரி கிடைச்சாச்சு. கன்ஃபர்மேஷனுக்கு 150 வந்து அடிஷ்னல் நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கிடைச்ச ஒரு ப்ராப்பரான ட்ரேட், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு இன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்னு தெரியும். ஸோ எப்போ தெரியும் அப்படின்னா, ஸோ அது ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clock 25,200 பிரேக்கிங் த பிஇபி, லூசிங் த பிஇபி, ஓகேங்களா? ஸோ சைட்வேஸ்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இதுதான் நடக்கும். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ ஆஸ் பர் டேட்டா ஆல்சோ இன்றைக்கி வந்து டாப் அண்ட் டார்கெட் அப்படின்னா 25,200 அப்படின்றது தான் என்னோடய டாப் அண்ட் டார்கெட், ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் எங்கே 25,199.30. ஸோ கரெக்டாக மேலே ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ சப்போர்ட் எடுத்து ஏன் எடுத்தான் அப்படின்னா SMC பேஸிஸில் நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஸோ எஸ்டர்டேக்கு கீழே லிக்விடிட்டி இருக்குங்க. ஸோ லிக்விடிட்டியை வந்து நமக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒன்று சொல்ல முடியுமா? ஸோ அது வந்து இப்போது வந்து நமக்கு ஸோ ஆஸ் எஸ்எம்சி பிளேயராக
இங்கே வந்து உங்களால் என்ட்ரி போட முடியுமா அப்படின்னா ஸோ தேர் இஸ் நோ சான்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளோட அட்வான்ஸ் செட்டப்பில் மட்டும்தான் 925க்கு என்ட்ரி போட முடியும். அண்ட் ஆல்சோ 200லையும் அண்ட் 300லையும் வந்து நம்ம என்ட்ரி வந்து போட முடியும். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இவங்க இது அடிப்பானான்னு தெரியாது. ஓகேங்களா. அதாவது 925க்கு என்ட்ரி கிடைச்சாச்சு, என்ட்ரி போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்விங் லோ வயலேட் பண்ணிட்டு தான் அங்கே இருக்க ப்ரீமியத்தை கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 33 பாயிண்ட்ஸ் நான் எக்ஸிட் அடிப்பேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 68 பாயிண்ட்ஸ் வந்து டேப் அடிக்குது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நான் வந்து எக்ஸிட் எடுப்பேன். அதாவது இது மட்டும் தான் நம்மளோட ரூலில் வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ அது இங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ஸ்விங் லோவில் இருக்க லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ண வந்திருக்குங்க அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த என்ட்ரிலாம் எடுக்க முடியுமானா SMC பேஸில் ஸோ எடுக்க முடியாது. ஒன்ஸ் லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் ஸோ சோச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து லாங் வந்து எடுக்கலாம். டே லோவில் இருக்குது ஸ்வீப் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே போனால் தான் டேயில் வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு நமக்கு வந்து சோச்சு கொடுக்குறோம். ஸோ அகைன் வந்து வரோம் அப்படின்னும் போது ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. SMC பிளேயராக நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி போட்டு ஸோ டே ஹையை வந்து அகைன் ஈவன் தோ இந்த ஸ்விங்கையாச்சும் நீங்கள் வந்து டிபி பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இங்கேருந்து என்ன போயிருக்காங்க ஜஸ்ட்டு வந்து ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் போயிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் நமக்கு ப்ரீமியம் வந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ நான் இங்கே மூவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ் அண்ட் நார்மல் SMC ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சு நீங்கள் ஒரு ஆஸ் எ ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 சார்ட் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு கான்ஃபிடெண்ட்டாக 20 to 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு ஸ்பைக் எங்கேருந்து இனிஷியேட் ஆகும் அப்படின்னா ஸோ எல்லாமே இந்த மாதிரி ரேஞ்சு அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து தான் நமக்கு வந்து அந்த ஸ்பைக் அப்படின்றது டெஃபினட்டாக வந்து இனிஷியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஓகே. இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ரீமியம் பேஸில் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட லைவ் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி நம்மளோட கம்யூனிட்டியில் 10 o'clock நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ ப்ரோ இன்றைக்கி வந்து சைட் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆக்சுவலி மார்க்கெட்டுக்கு வந்தது 11 o'clock தான் வந்தேன். ஸோ எஸ் சைட் வேஸ்னு கொடுத்தோம். ஸோ ஈவிடியில் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிம்பிள் சைட் வேஸ் முடித்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் டு டுமாரோ அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டேவும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்டில் வந்து நமக்கு கேப் அப் பண்ணிங்க தான் இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணோன்னா கேப் அப் பண்ணிங்க தான் கொடுத்து கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஓகே, இவனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா ஸோ லைக் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இருக்க மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 minutes பேஸில் ஸோ இங்கே இருக்குது லைக் சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ வாய்ப்பு நாளைக்கு என்ன அப்படின்னா ஸோ நாளைக்கும் ஹை ப்ராபபிலிட்டி கேப் ஓப்பனிங் ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுறோம் அப்படின் போது ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நமக்கு எங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா யூ கேன் ஃபோக்கஸ் லாங் சைட். ஓகேங்களா. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா லுக் லைக் நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு ஸோ லோ ஒயர்ட் பண்ணிவிட்டு கரெக்ஷன் வரும்போது இங்கே வந்து நமக்கு ரிவர்சல் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரிவர்சலோட கன்ஃபர்மேஷன் லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஸோ யூ கேன் என்டர் அப் டு 25K வரைக்கும் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.